பாத்தீங்களா எங்க எஜமானி தங்க கலச மாதிரி இருந்தவங்க எப்படி வாழை நாட்டை வதங்கி கிடக்குறாங்க. இப்போ நம்புறீங்களா? அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதுன்னு சொன்னதை போங்க போய் பாருங்க. மும்தாஜ் வலிக்கிறது. இங்கே இங்கே இல்லை இல்லை இங்கே. இங்கேயா? இல்லை இல்லை இங்கே. சுரையா 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 என்னை விட்டு போகாதே, என்னை விட்டு போகாதே. மும்தாஜ் என்னை விட்டு விடு. நானும் தோழி அல்ல, நானும் தோழி அல்ல. நீங்கள் என் தோழி அல்ல என்று எனக்கும் தெரியும். நான் தான் உங்களை வரவழைத்தேன். ஓஹோ, மும்தாஜ் பாக்தாத் பேரழகி படிப்பில் கெட்டிக்காரி, நடிப்பிலும் கை தேர்ந்தவள் என்பதை இப்பொழுது தெரிந்து கொண்டேன். என்னை எதற்காக இங்கே போய் சொல்லி வரவழைக்க வேண்டும்? நாளை நடக்க போகும் பந்தயத்தை பற்றி தங்களிடம் பேச வேண்டும். நீங்கள் பொது இடத்தில் இருந்ததால் என்னால் வர முடியவில்லை. அதனால் தான் இப்படி ஒரு தந்திரம் செய்து உங்களை வரவழைத்தேன். மன்னிக்க வேண்டும். நாளைய பந்தயத்திற்கு இப்பொழுது பேச என்ன இருக்கிறது? அதில் தாங்கள் தயவு செய்து கலந்து கொள்ள வேண்டாம். ஏன்? ஓஹோ, பந்தயத்தை பாதியில் நிறுத்திவிட்டால் தானாக தோற்றவனாகி விடுவேன் என்ற நம்பிக்கையோ? இல்லை இல்லை, உங்கள் இரண்டு வெற்றிகளுமே அறிவினாலும் திறமையினாலும் கிடைத்தவை. ஆனால் நாளை நடக்க போகும் போட்டி பயங்கரமானது. என் மாமனை தவிர வேறு யாரும் அறியாதது. அதில் என்ன சூது இருக்குமோ, எப்படிப்பட்ட சூழ்ச்சி இருக்குமோ எனக்கே தெரியாது. எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். உன் அழகில் மயங்கி போட்டி என்ற பெயரால் அடிமையானவர்களை விடுவித்து போகவே நான் வந்திருக்கிறேன். எங்கே மூன்றாவது போட்டியில் வெற்றி பெற்று உங்களை அடிமையாக்கி விடுவேனோ என்று அஞ்ச வேண்டாம். செல்வ செருக்கு, அழகின் மமதை, யார் என்ன செய்ய முடியும் என்ற அகந்தையோடு நீங்கள் சந்தோஷமாக இங்கே. நான் சொல்வதை நம்புங்கள். இந்த போட்டியும் பந்தயமும் நான் செய்யும் ஏற்பாடல்ல. என்னை எடுத்து வளர்த்த மாமனின் பேராசையால் வந்தவனே. தோற்று போகும் ஒவ்வொருவருக்காகவும் நான் வருந்தாத நாளே கிடையாது. என்னையும் வெல்ல ஒரு நல்லவர் வர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டதுண்டு. ஆனால் அவர் உயிருக்கும் ஒரு ஆபத்து வருவதை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. தங்கள் தகவலுக்கு நன்றி. என்னை காப்பாற்றிக் கொள்ளும் திறனை ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். நாளைய பந்தயத்தில் தங்கள் உயிரையே பணயமாக வைக்க நேரிடலாம். வீரன் விளையாடுவதே உயிரோடு தானே. வீரம் வஞ்சகத்தை வென்றதாக கதை இல்லை. இருப்பினும் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருப்பவர் என் மாமா. வஞ்சகத்தால் வெல்ல பார்ப்பார். முள்ளை முள்ளால் எடுக்கலாம். மும்தாஜ், மானத்தின் மதிப்பை தெரிந்து கூறுகிறேன். நாளைய சவாலை நான் ஏற்கிறேன். போட்டியில் சந்திப்போம். இதுதான் மூன்றாவது போட்டி நடக்கும் இடம். எதிரே உள்ள கதவுக்கு பின்னால் தான் மும்தாஜ் இருக்கிறாள். இந்த இரண்டு கதவுகளுக்கு பின்னால் பேராபத்துகள் காத்து கிடக்கின்றன. அவைகளை வெற்றி பெற்ற பின்பே நீ மும்தாஜை நெருங்க வேண்டும். ஆனால் இந்த கொதிக்கும் தண்ணீரில் நீ எப்போது விழுவாய் என்று சொல்ல முடியாது. போட்டி ஆரம்பமாகலாம். வா. மும்தாஜ், ஏன் தயக்கம்? இது போட்டி. தயவு தாட்சிணத்திற்கு இடமே இல்லை. உன் எதிரில் இருப்பவன் யாராயிருந்தாலும் சரி, உனது குறிக்கோள் வெற்றியின் மேல் தான் இருக்க வேண்டும். இது அல்லாவின் மேல் ஆணை.
இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றார் என்பதை தெரிவிக்கிறோம். முபாரக் ஹோ. சுக்ரியா. கமால், உங்க எல்லாருக்கும் விடுதலை, விடுதலை. தம்பி, யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவாங்க. அது என் விஷயத்துல உண்மையாயிடுச்சு. யாருமே வெல்லக்கூடாதுன்னு தான் இந்த போட்டியை வச்சேன். ஆனா எல்லாம் வல்ல ஆண்டவன் ஒன்ன அனுப்பிச்சு அகங்காரத்தை அழிச்சுட்டான். மன்னிச்சு. உங்களை மன்னிக்க நான் யார்? தவறை உணர்ந்து திருத்திக் கொண்டால் தானாக மன்னிப்பு கிடைக்கும். அடிமை முகாமில் உள்ளவர்களை விடுவித்து விட்டீர்களா? அப்துல்லா, உனக்கு நன்றி எப்படி சொல்றதுன்னே தெரியலப்பா. எல்லோரும் உனக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் விடுதலைக்கு நீதான் காரணம். யார் காரணமோ எல்லாம் நன்மையா முடிஞ்சது. ஐயா, என் நாட்டிலிருந்து நான் எதற்கோ புறப்பட்டேன். எங்கேயோ வந்து தங்கினேன். உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. என் வாழ்க்கையில் இது ஒரு சாதனை அல்ல. ஏதோ சில பேருக்கு நன்மை செய்ய முடிந்ததே என்ற ஒரு மன நிம்மதியோடு நான் போய் வருகிறேன். அப்துல்லா, இல்லை. அப்துல்லா, மும்தாஜ நிக்கா செய்துகிட்டு உன் இஷ்டம் போல நீ எங்க வேணாலும் போகலாம். மன்னிக்க வேண்டும். நான் திருமணம் செய்து கொள்ளும் நிலைமையில் இப்பொழுது இல்லை. தம்பி, கனி கொம்புல பல நாள் இருக்கலாம். அதை பறிச்ச பிற்பாடு வச்சு காப்பாற்ற முடியாது. அத மாதிரி தான் பொண்ணு. ஐயா, எனக்கு திருமணம் நடக்கும் பிராப்தம் இருந்தால் அது மும்தாஜோடு தான் இருக்கும். ஆனால் திருமணம் நடக்க ஒரு கடமை குறுக்கிடுகிறது. அதை நிறைவேற்றிய பின் தங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுது. என்ன கடமை அது? என் தாய் தங்கை இருவரையும் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அவங்க எங்க இருக்கிறாங்க? ஐயா, உங்க கேள்விக்கு ஒரு பெரிய கதையே சொல்லணும். அவரை யாருன்னு நினைச்சீங்க? குலிஸ்தான் நாட்டு இளவரசர் அப்துல்லா. இளவரசரா? நான் அப்பவே நினைச்சேன். முகத்துல ராஜக்கலை இருந்தது. கடை முகத்துல பார்க்காம வேற எங்க பாப்ப? மும்தாஜ், நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். ஒரு ராஜ குடும்பத்துல வாழ்க்கப்படணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு நாள் நீ காத்திருந்த போல இருக்கு. அப்துல்லா, உன் தாய் தங்கையை பத்தி சொன்னா நாங்களும் தேட முயற்சிக்கிறோம். நன்றி. எங்கள் அரண்மனைக்கு வந்த ஒரு சதிக்கூட்டம் அவர்களை நாட்டை விட்டே விரட்டிவிட்டது. அவர்களை கண்டுபிடித்து உரிய மதிப்பை தேடி தருவதாக சபதம் செய்து வந்திருக்கிறேன். அவர்கள் பாக்தாத் நகரில் இருக்கிறார்கள். எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எங்கள் முதல் மந்திரி இந்த நாட்டைச் சேர்ந்தவர். இங்குதான் இருப்பதாக கேள்வி. அவர்களுக்குத்தான் என் தாய் தங்கையை பற்றி தெரிந்திருப்பது. அவர் பெயர் முகமது முஸ்தாபா. முஸ்தாபா? இந்த ஊர் மலை மேல இருக்கும் மசூதியில ஒரு பெரியவர் இருக்கிறாரு. அவர் பேரும் முஸ்தாபா தான். நான் அரண்மனையில் அமைச்சர் பதவியில் இருக்கும் பொழுதே ராணியை பார்க்க முடியவில்லை. நோய் என்றார் அரசர், பேய் என்றாள் சுபைதா. அவளது அண்ணன் அனைவரையும் மிஞ்சி ராணிக்கு பைத்தியம் என்றான். அரண்மனை வைத்தியர்களை பார்க்க அனுமதிக்கப்படவில்லை. சில நாளில் ராணியின் இருப்பிடம் யாருக்குமே தெரியாமல் போய்விட்டது. என் தாயை பற்றிதான் எதுவும் தெரியவில்லை. என் தங்கையை பற்றியாவது ஏதாவது? அந்த குழந்தையும் படாத பாடுபட்டு விட்டது. அவள் அரண்மனையில் இருக்கும் போது ஒரு நாள் அமைச்சரே, என்னை கண்டிப்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஜாக்கிரதை. அழாதே. நான் இனிமேல் இங்க இருக்க மாட்டேன். என்னை கொன்று விடுங்கள். அவன் என்றைக்காவது என் மானத்தை பறித்து விடுவான். என்னால்தான் மன்னரை பார்க்க முடியவில்லை. நீயாவது மன்னரை பார்த்து இந்த அக்கிரமங்களை எல்லாம் சொல்லக்கூடாதா அம்மா? அப்பாவையோ அம்மாவையோ பார்க்க விட மாட்டேன்கிறார்களே. என்னை அழைத்துக் கொண்டு போய் எங்கேயாவது விட்டு விடுங்கள். நாட்டின் மானத்தை தான் என்னால் காப்பாற்ற முடியவில்லை. உன் மானத்தையாவது காப்பாற்றுகிறேன். என்னோடு பாக்தாத்திற்கு வா. அங்கு என் வீட்டிலேயே என் மகள் போல் இருக்கலாம். காலம் என்ன தீர்ப்பளிக்கிறது என்று பார்ப்போம். அரண்மனையிலிருந்து இளவரசியை அழைத்துக் கொண்டு பாக்தாதை நோக்கி புறப்பட்டேன். அந்த அதிர்ச்சியில் அவளுக்கு நல்ல ஜுரம் வந்து விட்டது. தடுமாறிய ஷக்கீலாவை ஒரு மண்டபத்தில் கொண்டு போய் வைத்துவிட்டு அவ்வூரில் உள்ள ஒரு வைத்தியரை அழைத்து வந்தேன். வருவதற்குள் ஷக்கீலாவை காணவில்லை. தேடினேன். அவள் இருந்த இடத்தில் ஒரு மணிமாலை கிடைத்தது. விசாரித்ததில் அம்மாலைக்குரியவர்கள் பயங்கர காட்டுவாசிகள் என்றும் அவர்கள்தான் ஷக்கீலாவை தூக்கி போயிருப்பார்கள் என்றும் சொன்னார்கள். அந்த மணிமாலை இப்பொழுது இருக்கிறது. இதோ கொண்டு வருகிறேன். அப்துல்லா, தங்கச்சிக்கு ஒரு ஆபத்து வராது, கவலைப்படாது. இதுதான் அந்த மாலை. மும்தாஜ், மும்தாஜ், போய் வரவா? போய் வருவோமா என்று கேட்கக்கூடாது. தாயையும் தங்கையும் தேடி போகிறேன். இடையில் எத்தனை வேதனைகளை தாங்க வேண்டும் தெரியுமா? இந்த பிரிவும் ஒரு வேதனை தானே.
பிரிவுதான் காதலை வளர்க்கிறது என்று காவியங்கள். எல்லோருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்துவிட்டு என்னை மட்டும் சிறை வைத்து செல்ல வேண்டாம். இந்த மனச்சிறையில் என்னை பூட்டி வைத்து விட்டு தானே செல்கிறேன். விரைவில் திரும்பி விடுகிறேன். அதுவரை இந்த உடலில் உயிர் இருக்குமோ இருக்காதோ? மும்தாஜ், இந்த உயிர் என்னுடையது. அதை பிரிக்க யாராலும் முடியாது. மும்தாஜ், ஏன் கண்ணீர்? சௌதாகர் மருமகள் மலிகா மும்தாஜ் எப்பொழுதுமே ஒரு வீராங்கனையாக இருக்க வேண்டுமே தவிர சாதாரண ஒரு பெண்ணாகி விடக்கூடாது. என் மனைவி என்று சொல்ல முடியாமல் இத்தனை பட்டங்களை சொல்லி என்னையே எனக்கு அறிமுகப்படுத்துகிறீர்களா? சரி, என் மனைவி மும்தாஜ் பேகம். வேண்டாம், பேகம் என்றும் சொல்ல வேண்டாம். பேகம் என்றாலே வேதனையே இல்லாதவள் என்ற அர்த்தம். நீங்கள் தான் என்னை பிரிந்து செல்கிறீர்களே. நான் பிரிந்தால் நினைவுமா பிரிந்து விட போகிறது. வரும் வரையில் நினைத்துக் கொண்டே இரு. முடியாது. என் நினைவே தான் நீங்களாகி விட்டீர்களே. மும்தாஜ், நேரமாகிறது, விடை கொடு. வார்த்தைகள் கிடைக்கவில்லை. கண்ணால் பேசு. அதையும் கண்ணீர் மறைத்திருக்கிறதே. மும்தாஜ், இதோ பார், நம் திருமணத்திற்கு உனக்கு கருகுமணி கட்டுவதற்கு என் தாயாரும் நாத்தி பட்டம் கட்ட என் தங்கையும் வேண்டுமா வேண்டாமா? வேண்டும், அவசியம் வேண்டும். போய் வாருங்கள், விரைவில் திரும்பி வந்து விடுங்கள். நான் உன்னை பிரிஞ்சு போக மாட்டேன். பிரிஞ்சு போக மாட்டேன். அஞ்சா நெஞ்சன், குலிஸ்தான் சிங்கம், அப்துல்லாவின் தோழர், ஒரு சாதாரண மனுஷனை போல இப்படி பேசலாமா? போ 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 போன்னு விரட்டியே. உன் மனசுல கொஞ்சம் கூட இரவே இல்லையா? ஏன் அழற? என்ன ஆச்சு இப்போ சொல்லு. ஐயோ, சொல்ல முடியல, எனக்கு வார்த்தையே கிடைக்கல. அப்ப கண்ணால பேசு. கண்ணீர் மறைக்குதே. மறைக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? தொடச்சிட்டு பேசு. ஐயோ, நான் உன் காலை சாவடிக்க விரும்பல. என்ன கமல், என்ன உங்களுக்குள்ள சச்சரவு? ஒண்ணு இல்ல அப்துல்லா, நான் உன்னோட வரேன்னு சொல்றேன். இவன் தன்னை விட்டு பிரிஞ்சு போக கூடாதுன்னு சொல்றான். பிரிவு விடாது தாங்க முடியலையா? ஓர அழறா. அடப்பாவி, பிரிகிறது பாவம்னா அந்த பாவம் எனக்கு வந்தா பரவாயில்ல. இல்ல ஊனால நான் பாவத்தாம ஒரு மனத்தை கல்லாக்கிக்க. விடை கொடு, சென்று வருகிறேன். அவ கிடக்கட்டும். அப்துல்லா, நீ வா. காதர் மாமா, நானும் அப்துல்லாவும் சென்று வருகிறோம். எப்ப அப்துல்லா பொம்பளையா மாறினாரு? நிஞ்சா, உன்னால பிரிய முடியலன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்துல்லா உத்தரவு கொடுத்தா வேணா கூட்டி போறேன். கமல், சுரையா இங்கேயே இருக்கட்டும். உங்கள் அன்புக்கும் ஆசைக்கும் நன்றி. நாங்கள் சென்று வருகிறோம். இவர்கள் அணிந்திருக்கும் சின்னத்தை பார். அமைச்சர் சொன்ன காட்டுவாசிகள் இவர்கள் தான் போல இருக்கிறார். நம்ம தங்கச்சி இருக்கிற ஊருக்கு வந்திருக்கோம். தலைவரே, நமது எல்லைக்குள் புகுந்தார்கள். இழுத்து வந்தோம். தங்கள் பிறந்த நாள் பரிசாக இந்த புது இறைகளை கொண்டு வந்திருக்கிறோம். அந்தராக்கி சிந்தராக்கி ரபாக். சாபாஸ். இவர்களை நமது வழக்கப்படி செய்யுங்கள். வழக்கமா நீங்க என்ன செய்வீங்க? அண்டா, எங்களுக்கு என்னத்துக்குங்க வெந்நீர்? பச்சை தண்ணியா போதும். அந்த அண்டாவுக்குள் உன்னை போட்டு இதமாக பதமாக எங்கள் வாய்க்கு ருசியாக வேக வைத்து சாப்பிட போகிறோம். ஐயோ, நாகரிகமற்ற காட்டு பிராண்டிகள், இது என்ன கொடுமை? அப்துல்லா, பட்ட போட்ட பாரு. சோவினி அது. பையா கோ சகல பையா பையா கோ. பையா கோ சகல பையா பையா கோ. பரவாயில்ல. பையா கோ சகல பையா பையா கோ. ஐயா, பயப்படாத. இந்த காய்கறியோட உன்னை கண்டன் துண்டமா வெட்டி மாட்டுக்குழுப்புல புரட்டி சாப்பிட்டா என்ன ருசியா இருக்குன்னு தெரியுமா? அடக்கட்டும் தலைவன். மனித மிருகமே, நிரபராதியை கொல்லுவது ஒரு வீரமா?
வேண்டுமானால் உன் ரத்த பசிக்கு என்னை இறையாக்கி அவனை விட்டுவிடு. முதலில் சிறுசு பிறகு பெருசு. நிறுத்துங்கள். பூசாரி, ஏன் நிறுத்துகிறாய்? தலைவா, இவர் முகத்தை பாருங்கள். நாம் வணங்கும் கடவுளின் முகத்தை பாருங்கள். இரண்டு முகமும் ஒரே முகம். தெய்வமே, கண்கண்ட கடவுளே, மக்களே, இதுவரையில் நாம் வணங்கி வந்த தெய்வம் இப்போது நம் கண் முன்னையே வந்திருக்கிறது. வணங்குங்கள், எல்லோரும் வணங்குங்கள். தெய்வமே, செங்கோல், ஆண்டவரை ஆசனத்தில் அமரச் செய்யுங்கள். யார் நீ? என்னையா? உன்னைத்தான். யார் நீ? தலைவன். யார் தலைவன்? நீயா தலைவன்? எப்படி தலைவன்? சந்து மணியில் நின்றாயா? சவால் விட்டாயா? சிந்து பாடினாயா? தேர்தலுக்கு வந்தாயா? தேர்ந்தெடுக்கப்பட்டாயா? எப்படி தலைவன்? நீ தலைவனாவதற்கு என்ன யோகியதை இருக்கிறது? பலம். இங்கு பலம் இருந்தால் தான் தலைவனாக வர முடியும். காட்டெருமைக்கு உன்னை விட அதிக பலம். நியாயப்படி அதல்லவா இங்கே உட்கார்ந்து இருக்க வேண்டும். கடவுளே, கடவுளே, இங்கு ஒரு தலைவனை கொன்று விட்டுத்தான் மறு தலைவன் வர முடியும். அதனால் தான் இதை கொன்று நீ தலைவனாக வந்தாயா? அடே தலைவன் பையா, நீ தலைவனான முறையே தாள். அதை உணர்த்தத்தான் நான் மறுபடியும் அவதரித்திருக்கிறேன். எப்படி? ஜனநாயகத்தை பரப்ப போகிறேன். ஏற்கனவே ஜனநாயகத்தை பரப்பிய இடங்கள் இப்போது என்ன ஆயிற்று? கஷ்டப்படுது. கஷ்டப்பட்டாதான் கடவுளையே நினைக்கிறேன்றான். அதனால தான் இங்கேயும் பரப்ப வந்திருக்கிறேன். அதற்கு முதற்கட்டமாக காரியதரிசி கடவுளே வா இந்த பக்கம். தலைவர் பையன் போவது பக்கம். இங்குள்ளவர்களின் தலையில் முட்டாளை பணக்காரனாகவும், ஏழையை அறிவாளியாகவும், நல்லவர்களுக்கு ஆயுள் கட்டையாகவும், அயோக்கியர்களுக்கு தீர்க்காயுசாகவும் எழுது. பழைய தலையெழுத்தை அழித்து விட்டு. கடவுளே, இதை எந்த மொழியில் எழுதுவது? பலார் பலார். இங்கேயும் மொழி பிரச்சனையா? தெரியாத மொழியில் புரியாதபடி எழுது. பலார் பலார். அதை நீ சொல்லக்கூடாது. ஆண்டவனே, எனக்கு ஒரு சந்தேகம். வரக்கூடாது. வருதே. என்ன? அப்போது பழைய தலைவிதியை எழுதியது நீங்களா இல்லை? குழம்புகிறாய். ஆமாம், கடவுளை எல்லாம் நீ கேள்வி கேட்க கூடாது. எனக்கு ஓய்வு தேவை. ஏம்மா, கனவுல கண்டதை நினைச்சு யாராவது வருத்தப்பட்டு இருப்பாங்களா? நானும் எத்தனையோ கனவு கண்டிருக்கிறேன். வெளிவா சொல்றேன். உன் கனவையா கேட்டேன். உனக்கு என்ன வரும் எனக்கு தெரியாது. அம்மா, ஒருத்தருக்கு கனவுல ஆபத்துன்னா உண்மையிலேயே நல்லது நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். இல்ல மாமா, என் மனசு கேட்கல. நிச்சயமா அவருக்கு ஏதோ ஆபத்து. நான் அவரை பார்த்தே ஆகணும். ஆமா, இந்த அர்த்தராத்திரி நேரத்துல அவரை போய் எங்க தேடுறது? ஒண்ணுமே புரியலையே மம்மு. நீ சும்மா இரு. பொண்ணு மனசு பொண்ணுக்கு தான் தெரியும். அப்ப நான் யார்? நீ சொல்லியா? முண்டா சும்மா. ஏண்டி கண்ணு, அவர் கனவுல வந்தாருன்னு சொன்னியே, அவர் இருக்கிற இடம், நாம போனா தங்குற இடம், இதெல்லாம் தெளிவா விலாசத்தோட தெரிஞ்சுதா? விலாசம். நீ போய் தங்குற இடம், அவர் தங்குற இடம் எல்லாம் கனவுல. இப்ப என்ன சொல்றீங்க மாமா? கொஞ்சம் பொறுமா, விடியட்டும். வாங்க 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 வாழ்க வாழ்க. கண்டிப்பாவா? நிறுத்துங்க. இது என்ன அநியாயம்? நீங்க சாப்பிடலாமா? நான் சாப்பிடாம? கடவுளுக்கு பசிக்குமா? பசிக்குதே. எங்களை சோதிக்கிறீங்க. கடவுள் சாப்பிட்டா யாராவது படைப்பாங்களா? ஒண்ணுகளா, இவருக்கு படைக்கிறதோட சரி, சாப்பிடுறதெல்லாம் நீங்க தான். இல்ல கண்ணை குத்தி போடுவாரு கடவுள். கண்ணு இங்க இருக்கு. சாமி, என்ன பக்தா? உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நல்ல சமயத்துல பார்க்க வந்திய. நல்ல சமயத்துலதான் என் கல்யாண காரியமா போறேன். உங்க ஆசீர்வாதம் வேணும். நிறைய இருக்கு. உனக்கு கல்யாணமும் நடக்கும், கையோட காரியமும் நடக்கும்.
ஆஹா, அந்த ராகி இந்த ராகி. கடவுளே, ரொம்ப நாளா எங்க மனசுல இருக்கிற சந்தேகம் எல்லாம் நீங்க தான் தீர்த்து வைக்கணும். நீ எல்லாம் தீர்த்துட்டு இருக்கிற, என்ன சந்தேகம் சொல்லி தொலை. சாமி சாமி, என் வயசும் அழகும் அப்படியே இருக்கணும். ரொம்ப செய்யணும். உன் வயசை 16க்கு மேல எண்ணவே எண்ணாத. உன்னை விட வயசுல மூத்தவங்களா பார்த்து பழகு. உன்னுடைய வயசும் அழகும் அப்படியே இருக்கும். கடவுள், என் கணவர் என்கிட்ட ஆசையா இல்லையே, அதுக்கு நான் என்ன பண்றது? இப்படி கடிச்சா எப்படி ஆசையா இருப்பான்? ஒண்ணு இல்ல, அதாவது உன் புருஷன் தெரியுமா இல்லன்ற தலாக், விவாகரத்து பண்ணிட்டு 2வது கல்யாணத்தை பண்ணிக்க. அவரும் வெறுத்துட்டா? தலாக் தலாக். அவனையும் விவாகரத்து பண்ணு, 3வது கல்யாணத்தை பண்ணிக்க. அவரும் வெறுத்துட்டா? தலாக் தலாக் தலாக். இப்படி ரத்து பண்ணிட்டே வா. முதல்ல ரத்து செஞ்சவனே உனக்கு முத்து மாதிரி தெரியும். என்ன அன்பா இருக்கிற. ஐயோ ஐயோ, குறும்புக்காரி. உன்னோட இருக்க கொடுத்து வைக்கலையே அவனுக்கு. நீ மாத்திரம் கல்யாணத்தை பண்ணிட்டு குடுத்தன நடத்தி காலாகலத்துல ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு லாலி லீலி லாலி லீலா. சாமி, நாங்க அக்கா தங்கச்சிங்க 4 பேரு. இந்த ஆளுக்கு ஒரு பத்தியா கொண்டு கொடு. அது என்ன சாமி, நாங்க 4 பேரும் ஒருத்தரையா காதலிக்கிறோம். எங்க கதி என்ன வருது? உங்க கதிக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. அவன் கதிதான் அதோ கதி. நீங்க 4 பேரா மொத்தம் சௌரியமா போச்சு. பக்கத்து கொடுத்துறா நின்னு 4 பேரும் தூக்கிட்டு போய் போட வேண்டிய இடத்துல போட்டுருங்க. என்ன முழுக்க முடியலையா? நெய் வைத்தியம் வச்சாச்சு, அடுத்தது அபிஷேகமா? கேள்வி நேரம் முடிச்சு போச்சு. இனி அடுத்தது தியானம். எல்லாரும் இப்போ கடவுள் மேல நல்லபடியா தியானம் பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு கபக் 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 சகீலா, இன்னுமா விரதம் முடியவில்லை? இல்லை. சகீலா, கேவலம் எந்த மனிதனையும் மாமிசத்துண்டாக மதிக்கும் நான் உன்னை மனைவியாக்க விரும்புகிறேன். நீ இன்று நாளை என்று கூறிக்கொண்டே இருக்கிறாய். இனியும் என்னால் தாமதிக்க முடியாது சகீலா. திருமணம் செய்ய வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்ட நான் எங்கள் ஆண்டவனுக்கு செலுத்த வேண்டிய விரத பூஜையை மறுக்கலாமா? சகீலா, எந்த பெண்ணிடமும் எனக்கு ஆசை வந்ததில்லை. ஆனால் உன் மீது, உன் அழகின் மீது நான் அடிமையாகிவிட்டேன். நீயோ விரதம் விரதம் என்று தடை போடுகிறாய். விரதம் தவறினால் நீ பார்த்து ரசிக்கும் என்னை ஆண்டவன் குருடியாக்கி தண்டித்து விடுவான். ஆண்டவன், தெய்வம், கடவுள், அந்த கவலையே உனக்கு வேண்டாம். என்ன? ஆமா, அந்த ஆண்டவனே நம்மை தேடி வந்து இப்போது நம்மிடம் இருக்கிறார். வேண்டுமானால் அவரிடம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கடவுள் நேரில் வந்திருக்கிறாரா? நீ அவரோடு பேசலாம், அவரை பார்க்கலாம். சகிலா, இன்றோடு உனது விரதம் முடிக்கப்படுகிறது. நாளை காலை கண்கண்ட கடவுள் முன்னிலையில் நம் இருவருக்கும் கல்யாணம். தயாராக இரு. என்ன திடீர் முரசு? அந்தராக்கி ஜிந்தராக்கி ரபா தலைவா, வெளியே வந்த விருந்து உண்மைதான். சனிக்கிழமையாச்சேன்னு சமூகத்துக்கு கொண்டு வந்தோம். மாமு, காட்டு அன்பு பாத்துக்கலாம், நமக்கு விருந்து வைக்க போறாங்களா? தலைவா, எங்களுக்கு எப்படி அங்கே விருந்து உங்களுக்கு அல்ல, உங்களை கொன்று என் மக்களுக்கு விருந்து வைக்க போறேன். ஆமா, கொல்ல போறாங்களோ? ஒன்னாலும் பரவாயில்ல, சாப்பிடுறேன்றானே. மும்தாஜ், நான் அப்பவே சொன்னேன், அப்துல்லாவை பார்க்கணும்னு சொன்னியே. இனிமே நம்ம யாரையுமே பார்க்க முடியாது போல இருக்கு. அந்த ரெண்டுங்கட்டானை இடித்து கஷாயம் வைக்கலாம். ஐயோ, எங்களை பிரிக்காதீங்க. இவரையும் கஷாயம் போடுங்க. கஷாயத்திலேயாவது நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றோம். தலைவா, இதோட என்ன சேர்க்காதீங்க. என்ன வேற ஏதாவது செய்யுங்க. மூடமாய், அது சாப்பிடுபவர்கள் இஷ்டம். பூசாரி, அந்த பெண்களை என்ன செய்யலாம்? தலைவா, கடவுள் நம் காட்டிலே முகாமிட்டு இருக்கும் போது அவரிடம் கேட்காமல் எதுவுமே செய்யக்கூடாது. நம்ம மாதிரியே கடவுளும் இங்க வந்து மாட்டிக்கிட்டான் போல் இருக்கு.
அதனாலதான் நம்ம நாட்டுல கடவுள் இல்ல, புயலும் பூகம்பம் அடிக்குது. அத பாருங்க, எதையோ தூக்கிட்டு வராங்க. மாமு, கமால் மாதிரியா இருக்குது. அவன மாதிரி எத்தனையோ பயம் இருக்கான். கிட்ட வரட்டும் பாப்போம். இவனா கடவுளே? என்ன பார்த்து கண்ணாச்சாய்வே, இவனா கடவுளே? தலைவப்பையா, கடவுளே, யார் இவங்க? உங்களுக்கு தெரியாததா? தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு தெரியட்டுமே என்று கேட்டேன். அடே கமால் பையா, என்னையா அடிக்க சொன்ன? என்னையா யாருன்னு கேட்ட? பாக்தாத்துல 10,000 பொண்ணை கொடுத்து பல்ல இழுத்தியோட அப்பா. கைதியா இருந்தவனுக்கு கடவுளா பதவி உயர்வா? பதவி வந்ததும் பழைய கதை மறந்து போச்சா? மாட்டுத்தலை காட்டு ராஜா, இவன் உண்மையிலேயே கடவுள் இல்லை. கடவுளே, இவன் என்ன ஏதேதோ உணர்கிறான். அது வேற ஒன்றும் இல்லை, போன ஜென்மத்தில் நடந்த விவகாரங்கள். போன ஜென்மத்தில் நடந்தவையா இந்த ஜென்மத்தில் உணர்கிறான்? தலைவா, இந்த ஜென்மத்தில் நடந்ததே எவனுக்கு ஞாபகம் இல்லை. போன ஜென்மத்தில் நடந்ததை நான் எப்படி உணர்வேன்? இவன் உணர்கிறான். இவன் படைப்பிலேயே ஒரு கோளாறு. ஒரு காலத்தில் நான் பாரசீக எல்லையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இடுப்பு வரி கண்டு ஒரு பாறை மேல வந்தேன். அந்த பாறைக்கு உடனே பாப விமோசனம் ஏற்பட்டு இந்த மனித சிசு உருவாயிற்று. அன்று நான் நரியை படைக்கும் நாள். கை தவறுதலாக நரி மூளையை இவன் தலையில் வைத்து விட்டேன். பிறந்த குழந்தை அப்பா என்றும் அழாமல், அம்மா என்றும் அழாமல் மாமா என்று அழுதது. உடனே மாமா ஆக்கி விட்டேன். எனக்கு என்ன, அவனுக்கு என்ன? கடவுளே, இதை எப்படி படைத்தீர்கள்? இதை யோசிப்பா. அன்றொரு நாள் என் மனைவிக்கு மனித இனத்தை படைக்க வேண்டும் என்று ஒரு விபரீத ஆசை. அவள் இவன் உடலை படைத்தாள், நான் உயிர் கொடுத்தேன். அவள் அங்கங்களை படைத்தாள், நான் ஆசையை கொடுத்தேன். அவள் பெண்மையை கொடுத்தாள், நான் ஆண்மையை கொடுத்தேன். மொத்தத்தில் எங்கள் கூட்டுறவில் பிறந்த குறுகிய கால தயாரிப்பு குழந்தை பாப்பா. அப்படியா பிறந்தேன்? மாமு, எனக்கு வெட்கமா இருக்கு. நீ பிறந்ததா அவன் படைச்சதா? டே கமாலு, ஓ நேரம் கடவுளா இருக்கிற, நாங்க கைதியா இருக்கிறோம். எங்களை விட சொல்லியா இல்லையாடா? எந்த கடவுளே, உங்களை மரியாதை குறைவாக பேசுகிறார்களே, இனியும் என்னால் பொறுக்க முடியாது. இவர்களை என்ன செய்யலாம்? தலைவப்பையா, என்ன அவசரம்? அமாவாசை வரை பொறுத்திருப்போம். இவர்களுக்கு உடம்பில் மெருகேறட்டும், கொழுப்பு கூடட்டும். அதற்குள் இவர்கள் மனம் மாறி என்னை வணங்கினால் சரி, இல்லை வறுத்த கறி. உன்னை வணங்காதை விட வறுத்த கரியே மேல். அல்லா, மேல் குலத்தில் பிறக்க வைத்து மேலான வாழ்வை தர மறுத்து விட்டாய். என்னை காப்பாற்றிக் கொள்ள என் சாவாவது வழி செய்யட்டும். தங்கச்சி, தங்கச்சி. என்ன தங்கச்சியா? உன் அண்ணனம்மா அப்துல்லா பெஞ்சு வயதில் கொஞ்சம் மொழியில் ஒரு முத்தாரத்தை அன்பு பரிசாக கொடுத்து குருகுலம் போய் வா அண்ணா என்று சொன்னாயே, ஞாபகம் இல்லையா? தங்கச்சி, ஷக்கீரா, இவ்வளவு நாள் கழித்து உன்னை இந்த நிலைமையில நான் பார்க்க வேண்டும். இந்த முடிவுக்கு நீ எதற்காக வந்தாய்? அண்ணா, மானமுள்ள எந்த பெண்ணுமே இந்த முடிவுக்கு தான் வருவாள். ஷக்கீலா, மானத்தை நினைப்பவர்கள் சாகத்தான் வேண்டும் என்பதில்லை. மான உணர்ச்சி வாழ்வதற்கும் துணிவை தர வேண்டும். அந்த துணிவோடு நம் தாய் மீது சுமத்தப்பட்ட களங்கத்தை நாம் போக்குவோம். நம் தாய் என்ன ஆனார்கள் என்று உனக்கு தெரியுமா? அண்ணா, இப்போது நினைவுக்கு வருகிறது. என்ன? அந்த கொடியவன் முராத் என்னை துன்புறுத்தும் போது நான் அம்மா என்று கத்தினேன். உன் அம்மா ஷீராஸ் நாட்டு சிறையில், உன் தந்தையோ என் தங்கை ஜுபேதாவின் மடியில் உன்னை யார் காப்பாற்றப் போகிறார்கள் என்று கேட்டார். அப்படியானால் நம் தாய் ஷிராஸ் நாட்டு சிறையில் அடைபட்டு இருக்கிறார்கள். ஷக்கீரா, இனி நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். இந்த காட்டு மிராண்டியின் மிரட்டலுக்கு அஞ்ச வேண்டாம். சீக்கிரத்திலே நாம் இந்த இடத்தை விட்டு தப்பி விடலாம். மும்தாஜ், ஆண்டவன் என்னை கைவிடவில்லை. நீ பெரிய தவறு செய்து விட்டாய். இந்த பொல்லாத இடத்திற்கு ஏன் வந்தாய்? அப்துல்லா, என் மனம் பட்ட பாடு உங்களுக்கு என்ன தெரியும்? எங்கு சென்றீர்களோ, என்ன ஆனீர்களோ எதுவும் தெரியவில்லை. என்னால் அங்கு நிம்மதியாக இருக்கவே முடியவில்லை. மும்தாஜ், உடலுக்கு துன்பம் வந்தால் கண் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டுதான் கண்ணீர் சிந்தும். அப்படித்தான் ஒரு பெண்ணும் இருக்க வேண்டும். இருந்தாலும் நீ இந்த இடத்திற்கு வந்திருக்க கூடாது. கற்பனை துயரங்களால் கண்ணீர் சிந்திக் கொண்டிருப்பதை விட
இந்த துயரம் எவ்வளவோ மேல். உங்களை உயிருடன் காண வேண்டும் என்ற துடிப்பு என் உயிரை பற்றிய கவலையே மறந்து போய்விட்டது. தங்கையை காண வேண்டும் என்ற கடமை உணர்வுதானே என்னை இங்கே கொண்டு வந்தது. எனக்கு மட்டும் அந்த உணர்வில்லையா? அவளை கண்டுபிடிக்கும் வரையில் உங்களுக்கு வரும் துன்பங்களை நானும் முன்வந்து தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன். அதற்கு அவசியமே இல்லை. தங்கை ஷக்கீலா இங்குதான் இருக்கிறாள். அப்படியா? அவளை பார்த்தீர்களா? ஆமாம். அப்படியானால் நான் உடனே புறப்பட வேண்டியதானே? வாருங்கள். மும்தாஜ், அது அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடியதல்ல. பொழுது விடுவதற்குள் நாம் எப்படியாவது தப்பி விட வேண்டும். ஐயோ, குண்டு எரியுது, குடல் காயுது, கும்பிடு எனக்கு ஒரு கேடா. முகத்துல சாமி கடை இருக்குதோ இல்லையோ, சமக்கடை வந்து போல் இருக்குது. யார் அது? சாமி, சம்பாக்கள். கடியா கடியா கூட கடியை கொண்டா சீக்கிரம். நான் காட்டு பொண்ணு சம்பாக்களிங்க. காட்டு பொண்ணு இங்க விருந்த காணோம். சரி சரி, வந்த விருந்து விடுவானே. காட்டு பொண்ணு, ஓஹோ இங்கதான் இருக்கிறியா? நானு நிஷ்டையில் இருக்கிறேன். என் நிஷ்டைய கலை. நிஷ்டையை கலைக்கிறதா? எப்படி சாமி? தெரியாது. தெரியல, நான் சொல்லி தர்றேன். கிட்டவா, கையை நீட்டு. நிக்கிறியா? உட்காரு. காட்டு பொண்ணு, என் கன்னத்துல கிடிகள் உண்டாக்கு. சம்பாக்களி சம்பாக்களி, இது போதும். இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து என் கன்னத்துல லேசா செல்லமா ஒரு வாட்டி தட்டு. கடவுள் வேஷம் போட்டு இப்படியா ஏமாத்துற? உன் புட்டு வெளிப்பட்டா வெட்டி பொங்கல் வச்சிருவாங்க. இப்பவே போய் எல்லார்ட்டையும் சொல்றேன். காட்டு கொடுக்க போறியா? ஆமா, நான் போய் சொல்லத்தான் போறேன். சொல்லத்தான் போறேன். போய போயவா? போடி, நீ என்ன சொன்னாலும் சரி, அந்த காட்டு ஜனங்க நம்பவே மாட்டாங்க. முக்கியமா அந்த தலைவன் இருக்கான் பாரு, அவன் என்ன சுத்தமா மொத்தமா கடவுளே நம்பி இருக்கிறான். அதனால நேரத்தை வீணாக்காத, நம்ம 2 பேருமா ஜிஞ்சின் நாகரி. தள்ளி நில்லியா? கூட வந்தவங்க கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம கும்மாளம் போடுறீங்க. பொறுப்பாம் கும்மாளமாம் சொல்லாதே பகடி. எவ்வளவு கஷ்டத்தை பொறுத்துட்டு இருக்கிறேன். ஏன் பசி கொடுமையாக சாதனை? ஏன் என்ன கேட்டா? நானே இப்பதானே வந்திருக்கேன். எல்லாம் மத்தவங்களுக்காக, அப்துல்லாவுக்காக, அவன் தாய்நாட்டுக்காக, அவன் தங்க ஷக்கீலாவுக்காக. பொழுது பிடிச்சதும் ஷக்கீலாவை கடத்திக்கிட்டு நம்ம எல்லாம் ஓடிடலாம்னு அப்துல்லா சொல்லி இருக்கிறான். விடியட்டும் பொழுது உருளட்டும் அந்த இரமத்திரையன். இப்ப சொல், நானா பொறுப்பட்டவன்? ஆனா போதுமா? கிட்டவா ஊர்னா போதுமா? பகினி சம்பாகினி சொல்லையா? அறிவு கடை முண்டா ஊருக்கு வந்திருக்கிறியா? மந்தராகி திந்தராகி ரபாக். மக்களே, நாம் அனைவரும் இவனை கடவுள் என்று எண்ணி ஏமாந்தோம். உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? கடவுளாக்கிட்டு இப்ப தண்டனை சொல்றாரு. இவனை கொதிக்கும் நீரில் வேக வையுங்கள். ஐயோ, இவன் உடம்புக்கு வெந்நீர் ஒத்துக்காதுங்க. என்ன வச்சு சமைச்சா 2 வாய் காண மாட்டேன். உண்டா? அதான 1 வாய் தானே இருக்கு. பிடித்து தள்ளி இவனை. வெந்நீர் எங்க? இந்த அப்துல்லாவும் அவனது கூட்டமும் உங்களது எதிர்கால தலைவியை, எனக்கு மனைவியாக போகும் ஷகீலாவை கடத்தி செல்ல வந்தார்கள். அவனது அண்ணனாகிய இவன் கண்ணெதிரிலேயே என் கல்யாணத்தை நடத்தி காட்டுகிறேன். இவர்கள் அனைவரையும் கல்யாணத்திற்கு விருந்தாக்குகிறேன். யாரங்கே அழைத்து வாழ்ந்த மணப்பெண்ணை? பூசாரி, கல்யாண ஏற்பாட்டை துவக்குங்கள். தலைவரே, நம் குலவழக்கப்படி பெண்ணின் சம்மதம் கிடைத்தால்தான் திருமணத்தை நடத்த முடியும். என்ன, கல்யாணத்திற்கு சம்மதிக்கிறாயா? சம்மதிக்க மாட்டேன். உயிர் போனாலும் சம்மதிக்க மாட்டேன். அதற்காக நீ உயிர் விட தேவையில்லை. சம்மதம் நீயே தருவாய். இவளது அண்ணனை சவுக்காரடியுங்கள். நான் செத்து அழிந்தாலும் நீ சம்பாதிக்காதே. இவர்கள் அனைவரையும் ஈட்டிகளால் குத்துங்கள். சாகக்கூடாது, ஆனால் குடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தலைவா, குத்துறதுதான் குத்துறீங்க, கொஞ்சம் பார்த்து குத்துங்க. முதலி சாக போறதுல எங்க குத்துனா என்ன? குத்துங்க. ஐயோ, நிறுத்துங்கள். தலைவா, என்னை விட்டு விடுங்கள். இவள் பிடிவாதத்தால் சாவதை விட நான் உங்கள் கூட்டத்தில் சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன். மும்தாஜ், உங்கள் தங்கைக்காக நான் சாக வேண்டுமா? முடியாது. நிஜமாவா? ஆமா. சாக மாட்டியா? கட்சி வர்றாங்க. மும்தாஜ், நம்பிக்கை துரோகி. உன்னால் நம் இனத்துக்கே அவமானம். தலைவா, நானும் சாக மாட்டேன். நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன். பெண்கள் ஆதரவு எப்போதும் எங்களுக்குத்தான்.
எங்கள் கூட்டத்தில் சேர்ந்தால் தலைவனை எதையுமே கேட்கக்கூடாது. அதைவிட முக்கியம் எங்கள் கூட்டத்தினரையே வணக்க வேண்டும். தயார், நானும் தயார். சண்டன், முண்டன். தலைவா, சண்டன் உனக்கு. ஆஹா, அழகன் என்றால் இவரல்லோ அழகன். முண்டன் உனக்கு. அடாடாடாடா, இப்பேற்பட்ட முண்டம் யாருக்கு கிடைக்கும்? என் பாக்கியமே பாக்கியம். மனசுல குயில் எங்கள் உடைகளைத்தான் நீங்கள் உடுத்த வேண்டும். தயார் தயார் தயார். எல்லாத்துக்கும் தயாரா? இந்த கண்டாவியெல்லாம் நான் இருந்து பார்க்க மாட்டேன். என்ன சீக்கிரமா கொடுத்துடா, வேக வைக்கடா. இப்போது நீ என்ன சொல்கிறாய்? உன் அண்ணன் உயிரை காப்பாற்றப் போகிறாயா இல்லை? தலைவா, அந்த பொறுப்பை என்னிடம் விட்டு விடுங்க. முயன்று பார். துரோகி, உன்னால் என் மாமா சாக வேண்டுமா? உன் அண்ணனை கொன்ற பாவம் உன்னைத்தான் சேரும். அண்ணன் பாவம் மிக மிக பொல்லாதது. இப்போது சொல், கல்யாணத்திற்கு சம்மதிக்க போகிறாயா இல்லை அண்ணன் பாவத்திற்கு ஆளாக போகிறாயா? ஐயோ, அவ்வளவு பெரிய பாவம் எனக்கு வேண்டாம். தலைவா, நான் கல்யாணத்திற்கு சம்மதிக்கிறேன். எனக்கு மட்டும் விடுதலை கிடைத்தால் உங்கள் அனைவரையும் கொன்று குவித்து விடுவேன். கல்யாண ஏற்பாடு நடக்கட்டும். இவர்களுக்கு திருமண உடை மாற்றி அழைத்து வாருங்கள். இவர்களை இழுத்துச் சென்று கட்டி வையுங்கள்.